ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு நம்மளோட மார்க்ஸை வச்சு வந்து நம்மளால் கம்பெனியில் வந்து வேலையில் எதுவும் வாங்க முடியாது. ஸோ ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நான் கிராஜுவேஷன் முடித்த அப்புறம் தான் நான் ஸ்கில்ஸே லேர்ன் பண்ணேன் உண்மையை சொல்ல போனேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராஜுவேஷன் வந்து ஜஸ்ட்டு ஃபார் சர்டிஃபிகேஷனுக்காக தான் நான் பண்ணேன் தவிர எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது மூலிமா கிடைச்சது ஒன்றுமே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபார்மிங்கை பார்த்து மாஸ்டர் டெக்னிக் சேனல். இன்னும் இந்த சேனலில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸே பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months வரைக்கும் வந்து நான் வீடியோஸே எதுவுமே ஷூட் பண்ணலை. பழைய வீடியோஸ் 1-2 மட்டும் நான் ஒரு 2 months முன்னாடி ஏதோ போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு தம்ப்நெயில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருந்த யூடியூப் இப்போது வந்து பேஷனாக தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹாபிக்காக தான் வச்சுருக்கேன். ஃபுல் டைமாக நான் இது வரைக்கும் யூடியூப் வந்து எடுத்து பண்ணதே கிடையாது. என்னோடய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமுக்காக தான் வந்து நான் வீடியோஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன். இப்போது அட் ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால நான் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்காக தான் வந்து ஜாப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் எண்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ண அப்புறமா ஒரு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ஜாப்க்கு போகிறதுனால எனக்கு கண்டினியூஸாக வந்து ஃபுல்லாக ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ ஃப்ரீ டைமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ கண்டினியூஸாக ஒரு 4 to 5 months வரைக்கும் என்னால் எதுவுமே வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணவே முடியல. ஸோ வீக்கெண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2nd Saturday 4th Saturday மட்டும்தான் லீவு. அப்புறம் வந்து சண்டே லீவு. ஸோ நார்மலாக இருக்கிற 1st Saturday 3rd Saturday இதெல்லாம் கூட வந்து எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கிடைக்கிற டைம் வந்து ஃப்ரீ டைமுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற வேலையே நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு ஃப்ரீ டைமில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது வந்து என்னால் வந்து யூடியூப்பில் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நான் யூடியூப்லேருந்து தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியை நான் வாங்கினேன். நான் 12th standard முடிச்சுட்டு அந்த லீவில் தான் வந்து என்னோடய சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி வந்து நான் யூடியூப்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக அது யூடியூபாக தான் இருக்கும். நான் வாங்கின சேலரி சொல்கிறேன். சின்ன அமௌண்ட்டு தான். அந்த $100 வந்து எனக்கு பெருசாக இருந்தது அந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து குட்டி அமௌண்ட் தான் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ மட்டும் எதுவும் பெரிய அமௌண்ட்லாம் வரல. பட் இருந்தாலும் வந்து அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் கூட வந்து இந்த யூடியூப்பில் வர்ற அமௌண்ட் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னா நான் இதில் வந்து வீடியோஸ் பண்ணி போகிறதுனால வர சின்ன அமௌண்ட் சேர்த்து வச்சு எனக்கு வேணுங்கிறது இந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், ஸோ நான் என்னோடய காசில் நான் வாங்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஏன்னா வந்து நான் வீட்டில் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் காலேஜ்லேருந்து வந்து நான் என்னோடய காசில் தான் வந்து இந்த பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேக்கெட் மணி அளவு வர்ற அமௌண்ட் வச்சு என்னோடய லைஃப் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ரன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போது நான் இந்த கரண்ட்டாக நல்லா ஒரு ஜாபில் வந்து இப்போது உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து என்னால் வீடியோஸ் கண்டினியூ பண்ண வந்து அவ்வளோவா முடியலன்னு சொல்லலாம். பட் வந்து அதுக்குன்னு நான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. ஸோ நான் வந்து வீக்லி 1 வீடியோவோ இல்லை வீக்லி 2 வீடியோஸோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து 2 பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ஆச்சு ரொம்ப நாள் வீடியோஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோடய முயற்சி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் வீடியோஸ் பண்ணி போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த சேனல் வந்து டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு கம்பெனியும் வந்து நமக்கு ரெவ்யூ யூனிட் எதுவும் கொடுக்குறதும் கிடையாது. என்னோடய ஓன் மணியில் தான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியோ வந்து நான் ரெவ்யூ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் வந்து நம்ம சேனல் வந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது. அதே மாதிரி அன்பாக்சிங் ரிவ்யூ இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வாயில் பேசினா கூட வந்து யாரும் வீடியோஸும் பார்க்குறது கிடையாது. அன்பாக்சிங் ரிவ்யூக்கே வந்து நம்ம சேனலில் வியூஸ் கம்மியாக தான் வரும். இன்னும் ஒன்றுமே இல்லாமல் வாயில் பேசினா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ நான் ஏதாவது டிவைசஸ் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக நான் வீடியோ பண்ணி யூடியூப்பில் போடுவேன்.
பட் ரெகுலராக வந்து இந்த ஃப்ரீ டைமில் நான் இப்போவும் வீக்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸாவது போஸ்ட் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி. பட் இப்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் வீக்லி ஒரு வீடியோ 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வந்து இதோ அமேசான் எக்கோ டாட் வந்து வாங்கியிருக்கேன். இது ஒன்றும் புதுசு கிடையாது, பழசு தான். ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு லான்ச் ஆகிட்டு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோக்கு எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அலாரம் வைக்கிறது, ரிமைண்ட் செட் பண்ணுறது ஃபுல்லாக வந்து நான் இதிலே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் நான் டிஸ்பிளே மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ கிளாக் மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வைக்க போகிறேன்னா ஸோ இதுதான் வந்து என்னோட அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்பாக்சிங் ரிவ்யூவில். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் வந்து இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடு, ஐடி கம்பெனி ரிலேட்டட் உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ மெயினாக பண்ணுற பர்பஸு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கரியர் ரிலேட்டட், ஐடி கம்பெனிஸ் ரிலேட்டடு, ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து புதுசாக ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், நான் எந்த மாதிரிலாம் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் பண்ணுறதா இல்லையான்னு அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 2020 பேட்ச்சு. 2020 நான் கிராஜுவேஷன் முடித்த அப்புறமா வந்தது தான் வந்து கோவிடு. ஸோ அந்த டைமில் நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக வந்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தது. அந்த கம்மி வாய்ப்பில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ லேட்டாக தான் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 மந்த் பிஃபோர் தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சிது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு நம்மளோட மார்க்ஸை வச்சு வந்து நம்மளால் கம்பெனியில் வந்து வேலையில் எதுவும் வாங்க முடியாது. ஸோ ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நான் கிராஜுவேஷன் முடித்த அப்புறம் தான் நான் ஸ்கில்ஸே லேர்ன் பண்ணேன் உண்மையை சொல்ல போனேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராஜுவேஷன் வந்து ஜஸ்ட்டு ஃபார் சர்டிஃபிகேஷனுக்காக தான் நான் பண்ணேன் தவிர எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது மூலிமா கிடைச்சது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்களெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி வர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன்னு நினச்சேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாப்பி நியூஸாக கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் கூட வந்து கண்டினியூ ஆகும். பட் எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வீக்கெண்டில் 1 வீடியோ 2 வீடியோ ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து சேனலில் வீடியோஸ் இல்லை அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழே போயிடுச்சு, வியூஸ் எல்லாமே வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. நான் வீடியோஸ் போடாதனால வந்து நம்மளோட சேனலோட பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக்ஸ் எல்லாமே கீழே போயிட்டுருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து என்னோடய ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.